Experiencing the presence of God from within you and experiencing the presence of God from outside you. How can I be sure that it is actually the presence of God and not just imagination? Word teaches that He is in me, and yet how do I experience Him from outside? அதாவது ஆண்டோட பிரசன்னத்தை நம்ம உணர்றோம். அது வந்து நமக்குள்ளே இருந்து ஒரு பிரசன்னம் வர மாதிரி இருக்குது, நமக்கு வெளியிலையும் ஒரு பிரசன்னம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டோடைய பிரசன்னம் என்னோட இமேஜினேஷன் இல்லை, அது உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் தான் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? வசனம் வந்து எனக்கு சொல்லுது அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் நான் வந்து எனக்கு வெளியில இருந்தும் அவர் என்ன பண்ணுறேன், உணர்றேன். ஸோ இப்போ நான் இதோட பேலன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? See, Bible says Christ is in us and we are in Christ, right? வசனம் சொல்லுது கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், நாம அவருக்குள்ள இருக்கோம். Yeah, both are different levels of truth. இது ரெண்டுமே ரெண்டு நிலைகளில் உள்ள சத்தியங்கள். Yeah, so just because God is in me doesn't mean He is not around me. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்றனால அவர் என்னை சுற்றி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. Yeah, so because of that I experience Him even from outside. Second, it's a matter of communication. அதனால நான் வந்து அவர் வெளியிலேருந்து உணர்றேன். அடுத்தது இது வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள சம்பாஷணை, ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி உள்ள ஒரு விஷயம். Yeah, He builds a language with you, He builds a relationship with you based on what you understand. அவர் நமக்குள்ள ஒரு மொழியை நமக்குள்ள கட்டுறாரு, நமக்குள்ள ஒரு உறவை அவர் கட்டுறாரு, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து. Yeah, because I think all of us can agree with this, that in the starting we always felt God to be one extra person outside. நம்ம எல்லாருமே இதை உணர்ந்திருக்கோம். முதல்ல வந்து ஆண்டவர் வந்து ஒரு நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம். And slowly as we grew in the truth, we started understanding two can become one and He can become one with me. அப்படி நம்ம வளர வளர அவர் நமக்குள்ள வந்து ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். And then we started experiencing God from within, our thoughts, His thoughts, one thoughts. அப்போ நம்ம வந்து நமக்குள்ள அவரோட எண்ணத்துக்குள்ள நம்ம ஒற்றுமையா உணர நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். But if it did not start from two, we would have never understood. ஆனா வெளியிலிருந்து உணர்ற அந்த கடவுளை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நமக்குள்ள வாழ்ற அந்த கடவுளை நம்மளால உணர முடியாது. Because God had to introduce Himself to us as a person. That's how. ஏன்னா முதல்ல நம்மளை வெளியில இருந்து ஒரு மனுஷனா அவர் நம்மக்கிட்ட அவரை தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்மளால அவரை உள்ள அழைக்க முடியும். To answer this question, first let's go to the prayer that Jesus prayed. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போது முதலாவது தேவனுடைய ஜெபத்தை பார்க்கலாம். He said, God, let us be one, let them be included in us as I am in you and you are in me, and let them be in me. ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தில் சொன்னார், ஆண்டவரே நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாக இருக்கும்படியாக, நம்மில் ஒன்றாக இருக்கும்படியாக. ஸோ அப்போ என்னன்னா, இட்ஸ் லைக் when you accepted the gospel, Jesus came in you. அப்படின்னா நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருகிறார். But before Jesus came in you, the gospel was presented by the Holy Spirit. தேவன் நமக்குள்ள வருவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு இந்த சுவிசேஷம்ங்கிறது சொல்லப்படுகிறது. So when you accepted the gospel, the God Trinity, the God nature enters into you as the word. அப்ப நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த திரித்துவ தேவன் நமது உள்ளத்துக்குள்ள அவர் வந்து பிரவேசிக்கிறார். வார்த்தையா உள்ள போறார். But still the one that is the Spirit is around you, with you, feeding and contributing all that you need. So அப்படி இருந்தும் ஆவியாகிய தேவன் உன்னை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் அவர். So the work of the word that entered in you is continuing. ஸோ நமக்குள்ள பிரவேசித்த அந்த வார்த்தையானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். The word that entered in you cannot move without the help of the Spirit, even if it is in you. வார்த்தை உங்களுக்குள்ள போனாலும் அந்த வார்த்தை ஆவியின் உதவி இல்லாம, ஆவியின் வல்லமை இல்லாம உங்களுக்கு உள்ளே வேலை செய்ய முடியாது. Because when the word comes, the Spirit comes with him. ஸோ வார்த்தை உள்ள வரும்போது ஆவியானவரும் இணைந்து வருகிறார். So you received the word and you keep receiving the word. நீ வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது தொடர்ந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது, as the word enters, the Spirit works in you. வார்த்தை உள்ளே நுழையும் போது ஆவியானவர் அதன் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். From when you read from the root scriptures, it says
the Spirit of God is like a watchman, a soldier who goes corner to corner and checks his territories and ensures its perfection. மூல வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சோல்ஜரை போல, ஒரு கண்காணியாளை போல, அல்லது ஒரு சோல்ஜரை போல ஒவ்வொரு இடமாய் சென்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். So as the word enters, he fixes a lot of things inside you. வார்த்தை உள்ளே வரும்போது ஆவியானவர் ஒவ்வொரு இடங்கள்ல உள்ள எல்லாவற்றையும் சரி செய்கிறார். The same way the Spirit of God that is around you is fixing a lot of things for you outside this cascade. This body. அதே போல ஆவியானவர் வெளியே இருக்கிற, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆவியானவர் நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு தேவையான காரியங்களை எல்லாவற்றையும் அங்கே சரி செய்து கொண்டு இருக்கிறார். So I should be aware of the one that is working in me, and I should be aware of the one that is working around me. So அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே கிரியை செய்கிறவரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு சுற்றிலும் அவர் கிரியை செய்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So when you go to the experience of the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, as revelations come in, as the truth is established, as you know better, you will know the work of the Spirit in you, and you will be able to appreciate it, and you will be joyful more. Wow, God is doing this, that in me, and that will happen. வெளிப்பாடுகள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவரை நாம் பார்க்கும் பொழுது, இப்படியெல்லாம் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும். And the same way, when he is filling you from outside, or when you are praying for somebody, or the filling of the Spirit can be just for you, on you, or it can be when you pray for other people, or when you are ministering, the flow from through you. This can say what is happening. The same kind of relationship with him that is all around will grow. அதே போல் வெளிப்பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் அல்லது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மற்றவர்களுக்காகவும் கூட அந்த இடத்துல மூவ் ஆகும்போது நாம் உணர முடியும். Right? So this is the Spirit of God that is governing the whole earth. So இப்பதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். So everybody, suppose me and everybody sitting around, and every born again Christian in the whole world has the working of the Spirit in them, and between us, the connection between us and the work that we do among the world, all this is governed by the Spirit of God. So இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் சரி, அல்லது சகோதரர்களாக ஒருமித்திருக்கும் போது அவர்களுக்கு நடுவிலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். Amen. So this is like we are caught up in the Trinity. So இதுதான் நாம் திரித்துவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை. நம்ம திரித்துவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். So that's a very secure place to be. That there is no chance that anything wrong or any fault or any shirt can come into you. அதுதான் மிகவும் பாதுகாப்பான இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம அது ஒரு பாதுகாப்பை உணர்வோம் அந்த இடத்துல. So when you understand Jesus, you find that Jesus is in the bosom of the Father. ஸோ நம்ம தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது அவர் பிதாவின் மடியிலே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். When you understand our seat, we are in Christ. ஸோ நம்மை பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். When you bring it to a picture, எப்பொழுது நாம் அதை ஒரு படமாக நாம் பார்க்கும் பொழுது, we are in Jesus, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், and Jesus in the bosom of the Father, and இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியிலே இருக்கிறார். You understand? So that's a very secure place. ஸோ அது மிகவும் பாதுகாப்பான இடம். So when you see the prayer that Jesus made, I in you and you in me, let them be in us, the same way we are one among. ஸோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மில் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக என்று ஜெபம் பண்ணுகிறார். So you can experience this oneness in all planes of your life, in all areas. இந்த ஒருமனப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். Okay, so sometimes the filling in you will be great. சில சமயம் நமக்குள்ளே நிரப்புகிறது பெரிதாய் காணப்படும். Sometimes the filling outside you, on you will be great. சில சமயங்கள் நம் மேலே அல்லது நமக்கு வெளியே நிரப்புகிறது பெரிதாய் காணப்படும். Okay, so most of the times the filling in you is for your betterment, is for your equipment. பொதுவாக நமக்குள்ளே நிரப்புகிறது நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இருக்கும். But the filling from outside is for your ministry. வெளியில நிரப்புகிறது நம்முடைய ஊழியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். Because God doesn't see you are going to heal and you are committing some sins.
God is not going to stop that healing because of your sins. ஸோ ஏனென்றால் நாம் ஊழியம் பண்ணும்போது நம்மளது சுகப்படுத்தும் பொழுது நமக்குள் சில பாவங்கள் இருந்தால் அது அந்த சுகத்தை தடைப்படுத்தாது. Because the anointing that is on you, the Spirit of God that is around that wants to do it, will do it. ஸோ ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆவியானவர் அந்த சுகத்தை செயல்படுத்துகிறது, அவர் செயல்படுத்துவார். Then later, பின்னால் the Spirit that is in you நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் will deal the things in you. நமக்குள்ளே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வார். He will teach you, he will train you, he will talk to you, and then, okay Lord, we will manage it, okay, we'll pass it. You can deal with your part in yourself. அவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு கற்றுவிப்பார், நமக்கு பயிற்றுவிப்பார், அல்லது சரி செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உணர்த்தி அதிலிருந்து சரி செய்ய செய்வார். Right?